100 டேஸில் என்ன கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அண்ட் தென் நாங்கள் கற்றுக்கிட்டது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கேடில் ஃபஸ்ட்டு நடக்கும். ஆட்டோ கேடில் வந்து ஜஸ்ட் டிசைன்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நான் பண்ணுறது. நான் எலக்ட்ரிக்கலாக வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் 6 இயர்ஸ் இருக்கும்போதே நிறைய டிஃபிகல்ட்ஸ் இருக்கும்ல, எல்லாம் மறந்துடும்ல. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கலாக வந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்றது எத்தனை பேர் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரியல. நான் இவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது வந்து எப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஜஸ்ட் லைக் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு பர்சன்னா எப்படி இருக்கணும், ஒரு இன்ஜினியர்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட அந்த ரிவிட் கோர்ஸ் போக ஆரம்பிக்கும். ரிவிட் 100 டேஸ்லேயே ரிவிட் கோர்ஸும் போவோம். அந்த ரிவிட்டில் வந்து ஃபஸ்ட்டு டூல் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த டூல் கிளாஸில் தான் நமக்கு புரியும் என்னென்ன டூல்ஸ்லாம் அங்கே இருக்கும் அப்படின்றது. அதுக்கு அடுத்து வந்து நம்ம தியரிட்டிக்கலாக கிளாஸ் போவோம். தியரிட்டி கிளாஸ் போன பிறகு அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் வரும். மாடலிங் கிளாஸ். தியரிட்டி கிளாஸ்ன்றதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மாடலிங் தான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த மாடலிங் கிளாஸில் நம்ம கற்றுக்கிறது வந்து நம்ம உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.